மயிறு மாதிரி இருக்குது. க்ரூசிங் ஸ்பீடாவது ஒன்று பார்க்கலான்னு பார்த்தா ஓட்டுறேன். ஏன்டா நீலாம் ஏன்டா குறுக்கில் வர? நீ புறம் நல்ல கட்சி கட்டு போயிருக்கு. ரொம்ப அப்படியே வேகமாக போயிட்டு நினச்சிடாதீங்க யாரும். இதுக்கு 60-70 தான் போகுது. கத்துது சின்ன இடத்துல. நானே டீஸ் பண்ணுவேன் இந்த புல்லெட்டை. சின்ன இடத்துல கத்துனா அதான்டா புல்லெட்டு. வண்டி மூவே ஆகிருக்காது, ஆனால் கத்தும். இதில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்துன்னு போயிட்டு என் தம்பிகளை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு கிளம்ப வண்டி தான். கார்னரிங் அடிச்சு பார்த்துட்டு கிளம்பிடுவோம். வந்தது வந்துட்டோம். ஒரு கார்னரிங் அடிக்கும். கார்னரிங் டைம். பண்ணி போய்விடு. எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வண்டியை அப்படின்னாரு. ஐயோ என் கியர் போட்டேனே. எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம், நல்லா இருக்கும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலான்னாரு. சரி அதான் அவர்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குற மாதிரி லைட்டாக ஒரு டெஸ்ட்டு போடுவோம் இந்த வண்டின்னு எடுத்து வந்தேன். 390 மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் நான் குறுக்க வந்தேன். அவ்வளோ வெயிட்டு போனால் எனக்கு இந்த வண்டி நார்மல் வெஹிக்கிள், சாதாரண வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. க்ரூசிங் ஸ்பீடாவது ஒன்று பார்க்கலான்னு பார்த்தா ஓட்டுறேன். ஏன்டா நீலாம் ஏன்டா குறுக்கில் வர? நீ எவ்வளோ குட்டி. நல்லா தான் இருக்கு. ஓகே, காற்று இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். ஆமாம், காற்று இல்லை, ஒதிருது வண்டி பேக்கில். நான் எடுத்தேன்னா இது இந்த மாதிரிலாம் 390 மாதிரிலாம் பண்ணான். இதுலேயே வந்து மாட்டுறேன். நவுறா, தேங்க்ஸ்ண்ணா. கேர்ள்ஸ் ஆர் வாட்சிங். கேர்ள்ஸ் பார்த்தாலே போகிறேன் உடனே ரோடு போட்டாங்க. அவர் வேணும்னா ஃபஸ்ட்டு கீர் இறங்கணும் போல் இந்த வண்டியை கைஸ். தண்ணி 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 பண்ணி தண்ணி 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 பண்ணி 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 இந்த பண்ணி 390 இங்கெல்லாம் அதே வருவேன், அதே வந்துடுவேன். நாட் இம்ப்ரெசிவ். எல்லாம் போட்டு இந்த வண்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஹண்டர் தானே இது, ஹண்டர் ஹண்டர் வேட்டையாடுவார் போல.
ஆக்சிலேஷனே ஒரு மாதிரி அங்கிள்ஸ் மாதிரி அங்கிள்னு கிடையாது, நான் ஒரு மாதிரி ஸ்பெண்டர்லாம் ஓட்டுற மாதிரி இருக்கு. பிஹெச்பி இது ஒரு 20 இருக்கணும் மினிமம். நான் சொல்கிறது மினிமம் ஒரு 20 இருந்தால் தான் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 20 ப்ளஸ் ஒரு 30 ப்ளஸ் மைலேஜ் ஒரு 90 தான் க்ரூஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வேணால் இவர் எடுக்கலாம். இல்லைனா இது ஒர்க் நாட் டேக்கிங் இன் டு த டூர் இஸ் ஒர்க். நான் 300 போய்டுவேன். எனக்கு கோஃபியில் ஓட சூப்பராக இருக்கும் போல். வெயிட் பண்ணிக்கிறேன் எனக்கு வண்டி. ஆகுது இதில் இந்த ஒரு கரெக்டாக ஆக மாட்டேங்குது. இந்த வண்டி மேபி இருக்கலாம். பிரேக்கிங்லாம் ஆனால் இருக்கு, வெயிட்னால கொஞ்சம் பண்ணி கத்துது இன்ஜின் பிரேக்கிங்லாம் வண்டி. மாற்றலாம் தான் நினைக்கிறேன். இதில் சிங்கிள் ஷிஃப்டரோட தான் கொடுத்துருக்கான். ஹார்லி மாதிரி இருக்குது லைட்டாக அந்த வண்டி பார்க்க. குதிரல்ஸ் கம்மியாக தான் இருக்கானா மற்ற புல்லட் மாதிரி. ஸ்ட்ரைட்டு லெஃப்ட் எடுத்து ஒரு சுற்றி வலித்து பார்த்து ஒரு 90 போதான்னு பார்த்துடலாம். 90 போச்சுன்னா ஆஃப் ரோட்லாம் பண்ணலாமா இதில்? நோ ஃப்ரீ லெஃப்ட். ஓகே, கேமரா இருக்கும். இங்கே கேமரா லெஃப்ட் எடுத்து ஒரு வலித்து பார்த்துட வேண்டியதான். இது ஆயில் கூல்டுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. ஆமாம், ரேடியேட்டர்லாம் வராது இந்த புல்லட்டில். தான் ஒரு கடுப்பு. கொஞ்ச நேரத்தில் தொங்கிடுவார் இவர். அப்படியே சுத்தமாக இனிஷியலே இல்லை. நம்மளே கட்சி போயிட்டு போயிருக்கு. எப்படின்னா வந்து இவருக்கு வந்து இவர் நல்ல ஆக்சிலேஷன்லேயே ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் தான் இறக்கணும் போல் கியர். அப்போ தான் அவர் குதிக்க மாட்டார் போல். ஓகே, புரியுது 390 மாதிரி அப்படியே தான் கட் பண்ண முடியாது. கீரை வந்து நிறைய கேட்காது போல், லைட்டாக பண்ணால் வரும் போல். இந்த பக்கம் ரொம்ப அப்படியே வேகமாக போயிட்டு நினச்சிடாதீங்க யாரும். இது 60-70 தான் போகுது. கத்துது நின்ன இடத்துலேயே. நானே டீஸ் பண்ணுவேன் இந்த புல்லட்டை. நின்ன இடத்துலேயே கத்தான். அதான்டா புல்லட்டு. வண்டி மூவே ஆகிருக்காது, ஆனால் கத்தும். ஷார்ட் நல்லா இருக்குது. அனீவனாக இருக்குது. வைப்ரேஷன்லாம் இருக்குது. ஹேண்டில் பண்ணலாம். ஹை ஆர்பிஎம்லாம் போனால் கொஞ்சம் பார்க்குறாங்க.
கத்தின்னு இருக்குது, இன்னும் போக மாட்டேங்குது. இந்த பர்டிகுலர் வண்டி கொஞ்சம் சரியில்லை கை. அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் இப்படி எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூக்கணும் இப்படி. இதில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்துன்னு போயிட்டு என் தம்பிகளை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு கிளம்ப வண்டி தான். நல்லா இருக்குது. கார் ரைடிங் அடிச்சு பார்த்துட்டு கிளம்பிடுவோம். வந்தது வந்துட்டோம், ஒரு கார் ரைடிங் அடிப்போம். இந்த பேக் பிரேக்லாம் கிட்டே ஆகாது போல. ஏபிஎஸ் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்போம். இதில் இருக்கும் கண்டிப்பாக. லைட் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. இண்டிகேட்டரு ஓகே பார்க்கலாம். இது இருக்கா, இது ஓகே. கார்னரிங் டைம். மறுபடியும் என்னோட கியர். இதை கார்னரிங்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாம கார்னர் முன்னாடி வாய்க்கணும். க்ளோஸ் பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு போய் செம்ம ஒரு மாதிரி ஓல்டு பழைய காலத்து கிளச்சி போல. அதெல்லாம் வேற வரும் தெரியல. இந்த வண்டி 160 170 2 ரூபாக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது சூப்பர் கிளச்லாம் கிடையாது. ஆனால் டயரும் ஹீட் ஆக மாட்டேங்குது. பேக் பிரேக் பிரேக் அடிச்சா ஹீட் ஆகும். நல்ல பொங்கல் மாதிரி ஆயிடுவேன் வண்டி எடுத்துன்னு போனால். நான் இந்த படத்தில் இவ்வளோலாம் புஷே பண்ண மாட்டேன். அப்படியே வருவேன். அவ்வளோதான், அப்படியே உள்ளே இருக்கேன். ஓகே, திஸ் இஸ் குட். திருவை கொடுத்துடலாம். போகிறோம். வேறு டைனமிக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்களே. ஒயிட் தெரியுமான்னு கேட்டான் அந்த பையன். ஆனால் எழுதிட்டேன் நல்லா. இருக்காரு. வேண்டாம், சாந்தி காலனி பூந்து விடு. சாந்திக்காக இருக்கிறது. ஷார்ட் கார்னர்லாம் கூட இப்படி இருக்கு வண்டி ஒரு மாதிரி. டக்குன்னெல்லாம் ஸ்ட்ரிக்கெல்லாம் அடிக்கவே முடியாது. டக்குன்னு அந்த ஸ்ட்ரிக்கெல்லாம்
கீரை தான் நல்லா தான் இருக்கு. பெட்ரோல் இருந்தாலும் கொஞ்சம் போவோம். வராங்க ஃபுல் டேங்க் இருக்குது. கொடுத்துருவோம். என்ன பண்ணோம், அப்படி போய் அப்படியே வருவோம். டிராஃபிக் இல்லை இந்த பக்கம். ஓட்டு வச்சு திருகிட்டு இருக்கிறோம் போல வண்டியை. கத்துறது கடன்ட்டு ஃபுல் இது மீதி 2 கீர் க்ரூசிங் 4 முக்கியம். இந்த வாரம் போயிடுறேன் ஒரு வர வரலாம் பண்ணி வைவிடு. இதில் தான் வந்து ஜியோபடத்தில் தளபதி வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி தான் நினைக்கிறேன். இதோட கண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்திருப்பாரு. கொடுத்துட்டு இது குழந்தை ஆகிடும். நான் லுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்க்கணும். ஃபோட்டோ எடுத்தேன் பார்க்கணும். பூச்சி, இந்த பூச்சி எடுத்து போயிட்டு நாளே இருமும். ஏன்டா அதுக்குள்ளே என்ன பிடிங்கின்னு போயிடுவோம் போல அப்படியே. எப்படி நான் பவர் ஷிஃப்ட்டு ஃபுல்லாக அப்படி பிடிக்கிட்டு இப்படி கதரை விட்டால் தான் இவர் வருவார் 100க்கு 0 to 100.